பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அழைப்பு கொடுத்ததான அருமையான அங்கிள் ஆண்டிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப சிறு பையனாக நான் இருக்கும்போது அங்கிள் நடத்தின ஒரு ஃபேமிலி கேம்ப் மீட்டிங்க்கு நான் எங்கள் அப்பா குடும்பத்தோடு நாங்கள் வந்திருந்தோம். பாண்டிச்சேரிக்கு பாஸ்டர் மார்ட்டின் ராபர்ட் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம்ப் நடத்தினாங்க ஒரு இடத்துல. அந்த கேம்புக்கெல்லாம் நாங்கள் வந்திருந்தோம். மறக்கவே முடியாது. அங்கிள் ரொம்ப அன்பானவங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னுடைய அப்பா சுகவீனமாக இருந்தப்போ 2015 நினைக்கிறேன். இப்போ சுகவீனமாக இருக்கும்போது அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ஐ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பார்வை பிரச்சனையாக இருந்தது. இருக்கும்போது ஒரு 2 நாள் நாங்கள் அட்மிட் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க, இங்கே தான் வின்சென்ட் அங்கிள் இருக்காங்க, ஒரு ஃபோன் அடித்து சொல்லுப்பா நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுனாங்க. ஒரு ஃபோன் பண்ணி அங்கிள்கிட்ட சொன்னேன், அங்கிள் இங்கே வந்து அட்மிட் ஆகிருக்கிறோம் அப்பாவுக்கு இது மாதிரி சொல்லி சில மணி நேரங்களுக்குள்ளே அங்கிள் ஆன்ட்டி 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. வந்துட்டு நாங்கள் எத்தனை நாள் தங்கியிருந்தோம் தெரியும், ஒரு எப்படியும் ஒரு 5-6 நாள் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த நாட்கள் ஃபுல்லாக 3 வேளையும் சாப்பாடு கரெக்டாக கொடுத்து அனுப்புவாங்க, விசாரிப்பாங்க, ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பேசிட்டு போவாங்க. ரொம்ப எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அந்த நாட்கள் எல்லாம் மறக்க முடியாது. அவர் செய்த உதவிகள் எல்லாம் மறக்கவே முடியாது. அல்லேலூயா. என்னுடைய அப்பா இறந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய் இன்றைக்கு Jan 5 9 ஆண்டுகளாக ஆயிடுச்சு. ஆண்டவர் கிருபையாய் மட்டும் எங்களை நடத்தி வருகிறார். ஆமென். ஆகவே அங்கிள் அவர்களுக்கு நான் உள்ளங்கடிந்த நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கிருபையாய் கண்மணி போல பாதுகாத்து சுக ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல 2 கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்து இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அபிஷேகம் பெற்றவங்க நவமான பாஷைகளை பேசுங்க. ஹalleluya. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எல் ஷடாயின் தேவனே, வாக்கு மாறாதவரே, நீதி உள்ளவரே, தலைமுறை தலைமுறையாய் எங்களை ஆண்டு கொண்டுகிறவரே, நடத்துகிறவரே, ஆளுகை செய்கிறவரே, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. கடந்த ஆண்டு முழுவதுமாய் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீரே. நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளிட்டீரப்பா. இந்த புதிய ஆண்டையும் காண கிருபை செய்தீரே. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள் எங்கள் வாழ்க்கையில வந்த போதும் ஆண்டவரே நாங்கள் நிர்மூலம் ஆகாதபடி உம்முடைய கிருபை எங்களை காத்ததுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாதது இருப்பது கிருபை, நாங்கள் வாழ்வது கிருபை, நாங்கள் சுவாசிக்கிறது உங்க கிருபை. எத்தனையோ பேர் நாங்கள் அழிந்து போய்விடுவோம் என்று நினைத்த போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் எங்களை மறைத்துக் கொண்டீரே. தீங்குகள் நேரிடாதபடி எங்களை பாதுகாத்தீரப்பா. ஓ ரிகலபா ஷதரியந்தலபா. இந்த காலை வேளையில நல்ல மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் மனதார நல்ல வாய்களை திறந்து ஓ ரிகபா தரபா ஷந்தரா. தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடி சூட்டுகிறவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக, உங்க மகிமையின் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஓ ஜீசஸ், கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மீண்டும் சொல்லும், கிருபையே கிருபையே
ஒன்றுமில்லாத நேரத்தில் எல்லாம், ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த உங்க சத்தம் உயர்த்தி சொல்ல முடியுமா? ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, கிருபையே, மாறாத கிருபையே, கிருபையே, மாறாத உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின எத்தனையோ உடைக்கப்பட்ட அனுபவங்கள் மனிதனுடைய வார்த்தைகளால் உடைக்கப்பட்ட போது வார்த்தை எங்களை தேற்றினதே. சத்தமாய் கிருபையே, 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 மாறாத கிருபையே, கிருபையே, மாறாத. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம், சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. ரெண்டு கைகளை உயர்த்தி கிருபையே, மாறாத கிருபை, கிருபை, உங்க கிருபை எங்கள் இதயத்தை பலப்படுத்தினீங்களப்பா. கிருபையே, கிருபையே, மாறாத கிருபையே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. எத்தனையோ உடைக்கப்பட்ட அனுபவங்கள் மனிதனுடைய வார்த்தையினால் ஒருவேளை நொறுக்கப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அன்னால் பெண்ணினால் வார்த்தையினாலே உடைக்கப்பட்ட போது ஆண்டவர் சமூகத்துக்கு போய் அன்னால் தன் இருதயத்தை ஊற்றினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை கம்பீரிக்க பண்ணுவார், கம்பீரிக்க பண்ணுவார். நமது ஜபங்களுக்கெல்லாம் கண்ணீர்களுக்கெல்லாம் பதில் உண்டு. கண்ணீர்கள் எல்லாம் பதில் உண்டு. ஓ ஹல்லேலூயா. அன்னாளை போல ஒருவேளை சொல்லலாம், மனை கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் உடைக்கப்பட்டவள் என்று சொல்லலாம். கர்த்தர் உங்களை கம்பீரிக்க பண்ணுவார். இந்த ஆண்டு உங்களை கம்பீரிக்க பண்ணுவார். கடந்த ஆண்டுல விதைத்த எல்லா விதைகளுக்கும், எல்லா கண்ணீர்களுக்கும் இந்த ஆண்டு ஆண்டவர் பலனை கொடுப்பார், பதிலை கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார், என் நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவார். ஓ ஜீசஸ், ஓ ரகபனா தியந்தரே, மாறாத நல்ல கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது.
உங்க தயவு நடத்தி வந்த பாதைகள், நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன். அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. சொல்லுங்க, இரக்கம், உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம். அவர் நம்ம மேல் வைத்த அன்பினாலே நாம் முழுகாமல் இருக்கிறோம். உங்க அன்பு, உங்க அன்பு பெரியது. மனுஷர்களின் தலைமேல் ஏறி போக பண்ணி தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்தீரே. உங்க கிருபை, சொல்லுங்க கிருபை, தண்ணீரையும் கடந்து வர கிருபை செய்தீரப்பா. ஓ ரபலதரபஷதரியாந்தரே, தயவு பெரியது. உங்க சத்தம் மாத்திரம் உயர்த்தி இன்றைக்கு இந்த ஆலயத்தில் நாம் உயிரோடு கூட இன்றைக்கு கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோமானா, ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த கிருபை. இன்னைக்கு எத்தனையோ பேர் இல்லைங்க, இன்றைக்கு எத்தனையோ பேர் இல்லை. அவர்களை காட்டிலும் நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆண்டவர் ஏதோ நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை. நல்ல கைகளை உயர்த்தி உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி. எங்களை நடத்துகிறவரே, எங்களை நடத்துகிறவரே, நித்தமும் எங்களை நடத்துகிறவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ ரபனம சந்தரமா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரனை நடத்துவார், அவரனை நடத்துவார், அவரனை நடத்துவார். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தரனை நடத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் கோலும் கடியும் என்னை தேற்றும். கர்த்தரனை நித்தமும் நடத்துவார், கர்த்தரனை நித்தமும் நடத்துவார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை. நல்ல கைகளை தட்டி. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே. காருண்யத்தாலே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவன் மாத்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தான். நல்ல கைகளை தட்டி பாடலாமா? நல்ல ஆவியில நிரம்பி கைகளை தட்டி. இனிதாய் வருந்தி அழைத்தான். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் ஆவில நிரம்பி நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தோடு. அநாதி தேவன், glorious God,
உங்க மகிமை, உங்க அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் உச்சப்படட்டும் அப்பா. கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவீராக. ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுள் ஆதாரமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா 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 அல்லே. ரே 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 காமா ரே தாரா ஷதரா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. எல்லா சோர்வுகள், உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ஹalleluya ஹalleluya. ரேகாமா ரபா ஷதே. தேவ மகிமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தரை உயர்த்துவோம். தேவன் பிரசன்னம். பர்வதங்களை மெழுகு போல் உருகச் செய்கிற தேவன் பிரசன்னம். ஓ ரகபா லேமாமா ஷெகோ யந்தரே. மகிமை. ஹalleluya. ஆராதனை உமக்கே உமக்கே. ரேகாபா ததா ரஹதனா. கண்களுக்கு மறைந்து செயல்படுகிற எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஆராதனை. எல்லா சாப கட்டுகள், வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ரேகா பாபா ஷபாலா. உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. இந்த காலை வேளையில ஊற்றுவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை நான் நிரப்புவீராக அப்பா. ஒரு ஜபாவி ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக. ஜபாவி ஊற்றப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. எங்கள் பாத்திரம் அபிஷேகத்தினால் நிரம்பி வழிவதாக. களி கூறுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ் ஹalleluya. ஆதி அன்புக்கு எங்களை திருப்புவீராக. ஆதியில இருந்த அந்த அபிஷேகம் எங்கள் மேல இரட்டிப்பாய் ஊற்றப்படுவதாக. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஜீசஸ். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார்.
கர்த்தரை ஆராதிக்கலாமா? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சத்தம் உயர்த்தி சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் தொழுவோம். ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆலயத்தில் நாம் துதித்து கொண்டிருக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டில் உங்க மகிமையின் பிரசன்னை இறங்கட்டும்பா. இந்த கடைசி நாட்களிலே இன்னைக்கு அநேக குடும்பத்துக்குள்ளதான் போராட்டம். பிசாசானவன் அநேக குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளையும் சண்டைகளையும் இழப்புகளையும் பலவீனங்களையும் நாம் பார்க்கிறோம். அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், வீட்டுக்கு போன சமாதானம் இல்லை, வீட்டுல ஒரு நிம்மதி இல்லை பிரதர், ஒரு நிம்மதியா தூங்க முடியல, சந்தோஷமே இல்லை பிரதர், இதெல்லாம் சொல்லுகிறார்கள். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும், ஆண்டவரே என் வீடு தேவ பிரசன்னத்தால நிரப்பப்படணும். நல்ல கைகளை உயர்த்தி நல்ல பாரத்தோடு ஒரு சில நிமிஷங்கள் நீங்க ஜெபம் பண்ணுங்க பாப்போம். உங்கள் குடும்பத்தை சொல்லுங்க, குடும்பத்தில் இருக்கிற நபர் பெயர்கள் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், என் கணவன் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும். உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் சந்தோஷங்கள் வீட்டில் இருக்கணும் அப்பா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆலயத்துல நல்ல வாய்களை திறந்து நீங்க துதிக்கும் போது உங்க வீட்டுல தேவ பிரசன்னம், உங்க வீட்டுல தேவ மகிமை, உங்க வீட்டுல ஒவ்வொரு அறையில பிரசன்னம். நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரை அசைவாடுங்கப்பா, ஆவியானவர் அசைவாடுங்கப்பா. சீர்குலைந்து போயிருக்கிற காரியங்களை சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஓ ரகபா ஷந்தலா, ஆண்டவரே எதிராக இருக்கிற எல்லா காரியங்களும் மாறட்டும் அப்பா. ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாவதாக, கர்த்தருடைய ஆளுகை வருவதாக. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லு, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆளுகை. ஓ ரகபா ஷந்தலா ஹதலபா. நல்ல ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க, அந்தகார வல்லமைகள் என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, பலவீனங்கள் என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, வியாதிகள் பின்தொடரக்கூடாது, சாபங்கள் பின்தொடரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால நல்ல அதிகாரத்தோடு வல்லமையோடு நல்ல ஜெபம் பண்ணுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்தினால பின்தொடர்ந்து வருகிற எல்லா சாபங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம்.
உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படி ஆளுகை இருப்பதாக, உங்க பிரசன்னம் இருப்பதாக. சொல்லுங்க ஆண்டவரே, வீடு தேவ மகிமையின் பிரசன்னத்தால நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு அறையில தேவ பிரசன்னம் இருப்பதாக. சொல்லுங்க, ஒவ்வொரு அறையில தேவ பிரசன்னம், ஒவ்வொரு அறையில தேவ பிரசன்னம், ஒவ்வொரு அறையில கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக. என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆளுகை இருப்பதாக, கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக. மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தால் மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா, ஏசையா. கர்த்தர் என் முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் முன்பாக உம்மை நிறுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துங்கப்பா. தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை திறந்து ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளலாம். இருக்கிற இடங்களில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நமக்கு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் முடங்கால் படியிடணும், இல்லைனா எழுந்து நிற்கிறோம் என்றால் நீங்கள் எழுந்து நில்லுங்க. நம்ம ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து விட்டு அதிலிருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். வாய்களை திறந்து எல்லாரும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஹல்லேலூயா. யாக்கோபே, இஸ்ரவேலே என்ற இடத்துல உங்க பெயர்களை சொல்லி பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து, உங்கள் வீட்டை பார்த்து, யாக்கோபே, இஸ்ரவேலே, எஸ்தர், பிரான்சிஸ், பீட்டர், உங்களுடைய வீடு எவ்வளோ அழகானவைகள் அப்படின்னு சொன்னா எவ்வளோ அழகா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அநேக நேரங்களில் நம்ம வீடு, நம்முடைய வாசஸ்தலம், அதில் தங்கி இருக்கிற அந்த குடும்பத்தினர் அவ்வளோ அழகா இருக்கிறோமா? ஆண்டவர் பார்வையில் அவ்வளோ நல்லா இருக்கிறதா, அழகுள்ளதா இருக்கிறதா
சமாதானம் உள்ளவைகளாக இருக்கிறதா? இல்லை, அநேக நேரங்களில் இல்லை. இன்றைக்கு இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் தம்முடைய ஆலயத்துக்கு நம்மை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அவர் சமூகத்தில் இந்த ஆண்டை அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என் வீட்டை, என் கூடாரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா இன்றைக்கு அவர் சமூகத்தில் நம்ம இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா! அவர் நம்ம மேல் கிருபையாக இருந்ததுனால, நம் குடும்பத்தின் மேல் கிருபையாக இருக்கிறதுனால நம்மை குடும்பமாக இன்னைக்கு நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நான் எப்போதுமே சொல்லுவேன், அநேகர் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க, உட்காரவே டைம் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க, பேங்க்குக்கு ஓடுறாங்க, கடன் வாங்க ஓடுறாங்க, யார்கிட்டையாவது போய் பேசலாமா அப்படின்னு வீடு வீடாக ஓடுறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பதே அவருடைய பெரிய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அமர்ந்திருக்க வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய வாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். எத்தனையோ பேருக்கு இல்லை. ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாங்க, வீட்டில் படுத்து கிடக்குறாங்க, இருதயத்தில் சந்தோஷம் இல்லாமல் வீட்டில் படுத்து கிடக்குறாங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் சமூகத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம் கூடாரத்தை, நம் வீட்டை, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் கையில் அப்படியே ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு என்னால் கடக்க முடியாது, எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்? ஒருவேளை நீங்கள் யோசித்திருக்கலாம், எப்படி இந்த ஆண்டை நான் சந்திக்க போகிறேன், எப்படி இந்த ஆண்டை நான் ஓட்ட போகிறேன், எப்படி இந்த கடன் பிரச்சனையில் நான் மீண்டு வரப்போகிறேன், எப்படி இந்த காரியத்தெல்லாம் நான் சந்திக்க போகிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த ஆரம்பத்திலே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே, இந்த 5ஆம் நாள் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய வீட்டை உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்ம கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் குடும்பத்தின் மீது, என் வீட்டின் மீது, ஹல்லேலூயா, முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறது அவருடைய பரிசுத்த பாதுகாப்பிற்காக. ஹல்லேலூயா! இரத்தம் பூசப்பட்ட எல்லா வீடுகளிலும் சங்கார தூதன் பிரவேசிக்கவில்லை, அவன் கடந்து போனான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த தேவன். ஹல்லேலூயா! நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் இரத்தத்தில், எங்கள் நிலைக்கால்களில் உம்முடைய இரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம், உம்முடைய இரத்தத்தை பூசுகிறோம். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. எங்கள் வீட்டின் மேல, எங்கள் வீட்டின் ஒவ்வொரு அங்கத்தினர் மேல, சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரை இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா! பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே, இந்த ஆண்டு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடிக்கொள்வீராக. நாங்கள் போகும் போதும் வரும் பொழுதும், உள்ளே வரும் பொழுதும் வெளியே செல்லும் போதும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை, யோபுவையும் அவனை சுற்றிலும், அவர் குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தீர் அல்லவா? பிசாசு எந்த விதத்திலும் நுழையாதபடிக்கு, சங்கார தூதன் நுழையாதபடிக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் வீட்டை பாதுகாப்பீராக. சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தினரை பாதுகாத்து கொள்ளுவீராக. ஹல்லேலூயா! அதே போல ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே, எங்கள் வீட்டை நீங்க வழி நடத்துங்க. ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் வழி நடத்தினதே ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதல். ஹல்லேலூயா! அவர் நடத்தினால் அது நேர்வழியா இருக்கும். அவர் நடத்தினால் அந்த வழியில என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார், தண்ணீரை உண்டு பண்ணினார். அவர்கள் கால்கள் வீங்கல, அவர்கள் வஸ்திரம் பழசாகல. ஏன் தெரியுமா? அவர் நடத்தினார். சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை இந்த ஆண்டு நீங்க நடத்துங்கப்பா. சொல்லுங்களேன், உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க, நீங்க நடத்துங்கப்பா. என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய பெருமைக்காக நான் ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன். மற்றவர்கள் பார்வையில நான் உயர்ந்திருக்கணும், அப்படிப்பட்ட மேட்டிமையெல்லாம் நான் இன்றைக்கு உதறி தள்ளுகிறேன். சொல்லுங்க, என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாக போய் எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துவீராக, எங்களை வழி நடத்துவீராக.
படுத்துவீராக. ஹalleluya, ஹalleluya. அதே போல நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் சமாதானமும் சுகமும் தங்கி இருக்கணும். சொல்லுங்க, சமாதானமும் சுகமும். வாய்களை திறந்து சொல்லுங்க, இந்த ஆண்டு சமாதானமும் சுகமும். சொல்லுங்க, சமாதானம் இல்லை என்றால், சுகம் இல்லை என்றால் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லை என்றால் வீட்டில் எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ விதவிதமான சாப்பாடு இருந்தாலும் அதை நம்மளால அனுபவிக்க முடியுமா? இல்லையே. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம், உம்முடைய சமாதானம் தங்கி இருப்பதாக. ஆண்டவரே, தங்கி இருப்பதாக. ஆரோக்கியத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஹalleluya. இதோ நான் ஆரோக்கியத்தையும் சவுக்கியத்தையும் வர பண்ணுவேன், உன் வியாதியை உன்னிலிருந்து நான் நீக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே. இந்த ஆண்டு எங்கள் வீட்டில் தேவையில்லாத ஆண்டவரே மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வேண்டாம், தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வேண்டாம். அப்பா, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, எங்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய சமாதானத்தினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, அதே போல கடைசி ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். கடந்த ஆண்டு எதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்துரும், இந்த தடைப்பட்ட ஆசீர்வாதம் இந்த ஆண்டாவது நடக்குமா என்று ஒருவேளை சோர்ந்து போய் உங்கள் உள்ளம் காணப்படலாம். அந்த காரியத்தெல்லாம் நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, தடைப்பட்ட திருமணம், தடைப்பட்ட ஆண்டவரே பிசினஸ் காரியங்கள், வரவேண்டிய பணங்கள், தடைப்பட்ட குழந்தை பாக்கியங்கள், ஹalleluya, இடிக்கப்பட்ட குடும்பங்கள். ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்கள் குடும்பத்தில், எங்கள் வீட்டில் ஆண்டவரே சந்தோஷமான காரியங்கள் நடைபெறுகிற ஆண்டாய் இருப்பதாக. ஆண்டவரே, கண்ணீரும் கூக்குரலும் ஒளிந்து போவதாக. ஆண்டவரே, சந்தோஷமும் கீத சத்தமும், மணவாளனின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், ஹalleluya, ஹalleluya, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் வீடுகளில் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார். சொல்லுங்க, ரட்சிப்பின் கம்பீர சத்தம், மணவாளனின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம். ரிகா சந்த ரபகபா. எல்லா பிசாசின் கிரியைகள், சண்டையை கொண்டு வருகிற ஆவிகள், வாக்குவாதத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் உம்மை துதிக்க, குடும்பமாய் ஆலயத்திற்கு வர ஆண்டவரே அற்புதங்களை செய்ய போகிறீர். எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை அலங்காரமாக்க போகிறீர், அலங்கமாக்க போகிறீர். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. ஜபத்தோடு சொல்லலாமா? தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்க, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா சொல்லுங்க, ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே, எங்கள் குணாரங்களின் மேல் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இருப்பதாக. இந்த காலை வேளையில முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
ஆண்டவர், இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இந்த நாளிலிருந்து உம்முடைய கிருபைகளை சூழ்ந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்தின் மகிமையினாலும், ஆலயத்தின் ஆண்டவரே மகிழ்ச்சியினாலும், ஆலயத்தின் கிருபையினாலும் எங்களை நிரப்புவீராக. கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். சுருக்கமாய் சில வசனங்களை, எல்லாருக்கும் பரிச்சயமான சில வசனங்களை வைத்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 12, 13, 15 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 115ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்பா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். யார் நம்மை நினைத்திருக்கிறாங்களோ இல்லையோ, நம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நினைவுகள் என்ன? நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆரோன் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறாராம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறாராம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க இருந்து பார்க்கும்போது சில முகங்கள்லாம் அப்படியே ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க. நல்ல கையை குலுக்கி சொல்லுங்க, கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த வருஷம் எப்படி இருக்குமோ தெரியலையே, இந்த வருஷம் போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமா இருந்துருமா, போன வருஷமே பயங்கரமா இருந்தது, அதை விட இன்னும் பயங்கரமா இருந்துற போதா, இப்படியா அப்படியா நீங்க பயங்கரமா யோசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவானவர் தம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் பெத்தானியா வரைக்கும் கொண்டு சென்று தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். ஆமென். நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவரே உமக்கு என்ன பிரியம் கேட்டா ஆண்டவர் சொல்லுவார், உன்னை ஆசீர்வதிப்பதுதான் பிரியம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய நினைவுகள் எல்லாம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும், உயர்ந்து இருக்கணும், மேன்மையா இருக்கணும். நீங்களும் நானும் சாபத்துக்குள்ளேயோ வியாதியின்குள்ளேயோ சாபத்திலேயோ இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. கடன் பிரச்சனைகளில் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. நெருக்கத்தில் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், விசாலமாய் மாற்றுகிறவர், வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தருடைய நினைவுகள் மேலான நினைவுகள். மனுஷனுடைய நினைவுகள் பார்த்தீங்கன்னா அக்கிரமமான நினைவுகள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனத்தை தன் சகோதரர்களிடத்தின் தகப்பனிடத்தில் சொன்ன உடனே சகோதரமார்கள் எல்லாம், ஆண்டவர் என் தம்பியை உயர்த்த போகிறாரா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, யோசேப்பு அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே தான் சகோதரர் எல்லாம் பொறாமப்பட்டாங்க. ஆமேன். மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் மோசமான நினைவுகள். யார?
அழிக்கலாம், யாரை கீழே தள்ளலாம், யாருக்கு விரோதமா பேசலாம், இப்படிதான் மனுஷனுடைய நினைவுகள் இருக்கிறது. சாத்தானுடைய நினைவுகள் என்ன? யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். யார் அழிக்கலாம், யாரை பாதாளத்துல தள்ளலாம், இப்படிதான் பிசாசினுடைய நினைவுகளாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய நினைவுகளோ நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். ஆனால் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் குடும்பத்தில் இருக்கா? நம்ம யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தார். யோசேப்பு செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அதை விட ரொம்ப முக்கியம், யோசேப்பின் நிமித்தம் அந்த எஜமானுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததாம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னோட வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், கர்த்தருடைய கிருபை இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எல்லாரும் ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன். எந்த ஊழியரை பார்த்தாலும் ஓடி போய், ஐயா என்னை பிளஸ் பண்ணி ஜோம் பண்ணுங்க, ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணுங்க. சில பிள்ளைகளுடைய பெயரை, சில பேர் பெயரை என்ன வச்சிருப்பாங்க? ஆசீர்வாதம், ஆசீர், இப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு குறித்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் என்னன்னா, அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாருங்க, ஆரம்பத்தில் ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா ஆசீர்வாதம்னா என்ன? யாராவது சொல்லுங்களேன். ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்களே, பக்கத்தில் பார்த்துக்கணும். ரொம்ப சீரியஸா இருந்தீங்கன்னா ஒரு 3 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவாராம். அல்லேலூயா. பாருங்க, ஆசீர்வாதம்னா சின்ன வயசுல, ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, டெய்லியும் வீட்டில் பிரியாணி இருந்தா அதுதான்டா ஆசீர்வாதம் அப்படின்னு சின்னதுல நான் நினைச்சிட்டு இருந்தேன். அநேகர் நினைக்கிறது என்னன்னா, ஆசீர்வாதம் என்றால் நல்ல பெரிய வீடு, காரு, நல்ல வசதியா இருப்பது தான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். தப்பில்லை. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எது என்றால், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று காரணராய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில, நம் குடும்பத்துல இருப்பது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது விலையேற பெற்ற ரட்சிப்பு, கிருபை, நித்திய ஜீவன், மீட்பு, தெய்வீக சுகம், உன்னத பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஏசப்பா ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் போதும், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு மனுஷன் 3 விதத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். முதலாவது வாசிக்கலாம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அதே நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்து போகும் சுதந்திரம் என்று வாசிக்கிறோம். ஆமென். முதலாவது மனிதன் மூலமாய் வருகிற ஒரு ஆசீர்வாதம், அதாவது பெற்றோர்களிடத்தில் இருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். பாருங்க, ஆண்டவர் வேதத்தில் பார்க்கும்போது ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா தன் இருதயத்தில் பகைக்கிறான். என்ன பகைக்கிறான்? தகப்பன் யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொன்ன உடனே ஏசா தன் இருதயத்தில் சொல்லி கொண்டானாம், என் தகப்பனுக்காக சீக்கிரமாய் துக்கிக்கிற நாட்கள் வரும், அப்பொழுது நான் யாக்கோபை கொலை செய்வேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லி கொண்டானாம். பாருங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்திருந்த உடனே, அந்த கேள்விப்பட்ட உடனே ஏசாவுக்கு கோபம் வருது. தன் வாயில சொல்லல, தன் இருதயத்துல அவன் சொல்லி கொண்டானான், யாக்கோபை நான் கொலை செய்வேன். ஆகவே மனிதன் மூலமாய் வருகிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிரந்தரம் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிரந்தரம் அல்ல.
இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையே விசுவாசிகள் தான் ரொம்ப அதிகமாக, கிறிஸ்தவர்கள் தான் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்காங்க. என்ன விஷயத்துலனா சொத்து பிரச்சனை இல்லை. ஆமென். எங்க அப்பா இதை எடுத்துக்கு சொன்னாரு, எங்க அம்மா அதை எடுத்துக்கு சொன்னாங்க. இப்படி குடும்பத்துக்குள்ள சொத்து பிரச்சனைகள். காரணம் மனிதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆமென். நல்ல பெற்றோர்களாய் இருப்பார்கள் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறார்களாம். இப்போ தகப்பன் என்ன, ஒரு மகன் ஆண் மகன் பிறந்துட்டா எப்படியாவது என் பிள்ளைக்கு ஒரு சொந்த வீடை வாங்கி கொடுத்துடணும், ஒரு அரை கிரவுண்டாவது வாங்கி கொடுத்துடணும் நினைப்பாங்க. நல்ல தாய்மார்கள் என்ன நினைப்பாங்க, எப்படியாவது என் பிள்ளைக்கு மகளுக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிடணும், நகையை சேர்த்து வச்சிடணும், எப்படியாவது அந்த நேரத்தில் செலவு பண்ண காசு எப்படியோ என்ன பண்ணுவாங்க, பிரயாசப்படுவாங்க நல்ல பெற்றோர்கள். ஆமென். ஆனால் பாருங்க, மனிதன் மூலமாய் வருகிற சில ஆசீர்வாதங்கள்ல பிரச்சனையும் இருக்கு. ஆமென். சமீபத்தில் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அந்த கல்யாணத்தில் என்னுடைய காலேஜ் படித்த ஒரு நண்பரை பார்த்த உடனே என்னோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு அவன் என் ஃப்ரெண்டு சொன்னான், சாம், உனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை இருக்கிறான், அதெல்லாம் பார்க்குற சந்தோஷம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு ஒரு அலைன்ஸ் பார்ப்பியா, என்னோட பயோடேட்டா அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்டான். சொன்னோடனே உடனே எனக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னோடனே அந்த நிமிஷமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டான். அனுப்பின உடனே நான் கேட்ட அடுத்த கேள்வி, டேய் நீ என்ன வேலை செய்கிற, என்ன சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அடுத்து சொன்னான், ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு வேலையை தேடு, வேலையை நீ நல்லா சம்பாதி, அதுக்கப்புறம் அலைன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடைய அடுத்தது அவன் சொன்னான், நான் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியில் இருந்தேன், அதுக்கப்புறம் அந்த கம்பெனி மாறிட்டேன், இந்த கம்பெனி மாறிட்டேன், அதெல்லாம் விடப்பா, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ, சம்பாதி, அதுக்கப்புறம் உனக்கு ஒரு அலைன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது அவன் சொன்னான், இல்லை சில குடும்பங்கள் வீட்டோட மாப்பிள்ளையா எதிர்பார்க்குற சில பேர் இருப்பாங்க, அப்படி யாருன்னா இருந்தா கொஞ்சம் நீ சொல்லு அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. பாருங்க, சில பேர் எப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்காங்க. சொன்னா எனக்கு வீட்டில் ஒரே பையன்தான் நான், அப்படியே சொல்லு. அப்படியும் சில பேர் அக்செப்ட் பண்ண ஆள் இருப்பான். நான் சொன்ன, நீ சம்பாதிக்கணுமேடா, நீ ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொன்னா அதுக்கு அவனுக்கு மனசே கிடையாது. அல்லேலூயா. அநேகருக்கு சில பேருக்கு என்ன இருக்கும்னா, மற்றவங்கள் மேல அந்த ஆசீர்வாதத்தின் மேல கண்ணு இருக்கும். அல்லேலூயா. ஆமேன். வராதமாக அப்படியே சீரியஸா இருக்கிறீங்களே. அல்லேலூயா. மனிதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்துல பிரச்சனைகளும் இருக்கு. ஆமேன். 2வது பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. பாருங்க, பிசாசு சாத்தான் இயேசுவையே உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களையும் உலகத்தின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அதற்கு இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று இயேசு சொன்னார். பாருங்க, இயேசுவையே பிசாசு உயர்ந்த மலையில் மேல் கொண்டு போயிட்டான். ஒரு செகண்ட்ல இயேசுவுக்கே உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் காண்பித்தானாம். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு பிசாசினுடைய இந்த கடைசி நாட்களில் அவனுடைய தந்திரமே உலகத்தின் மேல ஆசை கொண்டு வருவான், உலகத்தின் காரியங்களை காண்பிப்பான், உலகத்தின் ராஜ்யங்களையும் உலகத்தின் பதவிகளை, மேன்மைகளை, பொருட்கள் மேல பண ஆசைகளை, இப்படி எல்லாம் பிசாசு கொண்டு வருவான். எப்படி ஷார்ட்கட்ல பணக்காரன் ஆயிரலாம், எப்படி உயர்ந்துடலாம், எப்படி குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம், எப்படி பொருள் எல்லாம் சேர்க்கலாம், இன்னைக்கு நானும் ஐஸ்வர்யமான இருக்கணும் அப்படின்னு
பலருக்குள்ளே, இந்த விசுவாசிகளுக்குள்ளே பிசாசு தந்திரமாய் செயல்படுகிறான். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கவனமா இருங்க. பிசாசு பாருங்க, பொருள் ஆசையை கொண்டு வருவான், பண ஆசையை கொண்டு வருவான், அந்த பதவி ஆசையை கொண்டு வருவான். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். வேதத்துல பாருங்க, எலியாவினிடத்தில் வேலைக்காரனாக இருந்த எலிசா, எலியாவின் மேலிருந்த அந்த வல்லமையும் அபிஷேகத்தையும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டார். எலியா எடுத்துக்கொள்ளப்படுக போகிறார் தெரிந்த உடனே எலிசா எலியாவின் பின்பாகவே ஓடி 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 எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. அதே எலிசாவுக்கு வேலைக்காரனாக இருந்த கேயாசி பாருங்க, நாகமான் கிட்ட இருந்த அந்த பணத்தையும் பொருளையும் பார்த்த உடனே நாகமான் பின்பாக ஓடி அந்த பணத்தையும் பொருளையும் பெற்று கொண்டதினாலே நாகமான் கிட்ட இருந்த குஷ்டரோகம் கேயாசிக்கு வந்தது. அல்லேலூயா. காரணம் பொருளாசை. பொருளாசை பாருங்க, ஊழியத்தையே அவன் இழந்து போனான். ஒருவேளை கேயாசி நாகமான் பின்பாக ஓடாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், ஒருவேளை வேதத்தில் 3 ராஜாக்கள் கூட எழுதப்பட்டிருக்கலாம். எலிசாவை காட்டிலும் ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் எழும்பியிருக்கலாம். பணம் பொருளாசையினால ஊழியத்தை, தரிசனத்தை, எல்லாவற்றையும் அவன் இழந்து போய் நாகமான் கிட்ட இருந்த குஷ்டரோகம் அவனை பிடித்தது. அல்லேலூயா. இயேசுவின் இடத்தில் 12 சீஷர்களில் ஒருவன் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தானா. எப்போ இயேசுவை காட்டி கொடுக்கலாம், எப்போ 30 வெள்ளிக்காசு கையில வரும். பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிற. பணம் தேவை, உங்களுக்கும் தேவை, பணம் எனக்கும் தேவை. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நமக்கு அவ்வளவு தேவைகள் இருக்கு. ஆனா பண ஆசை இருக்கக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, பண ஆசை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, யூடியூபை திறந்தா, யூடியூபே ஓபன் பண்ணா தேவ செய்தி கேட்கணும், நல்ல பாடல்களை கேட்கணும், ஓபன் பண்ணாலே ஆடு வருது. என்ன ஆடு? வீட்டில் உட்கார்ந்தே நீ விளையாடு, உனக்கு காசு கிடைக்கும். ஜங்கிலி, ரம்மி, அப்படி இப்படின்னு புது புது கேம்ஸ் எல்லாம் அவன் சொல்றான் பாருங்க. பிசாசுனுடைய தந்திரங்கள், பிசாசுனுடைய தந்திரங்கள். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி நியூஸ்ல நீங்க கவனிச்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஒரு ஐடில வேலை பார்க்குற ஒரு வாலிப பையன், நல்லா சம்பாதிக்கிறவன், ஒரு வீட்டுக்கு ஒரே பையன். அந்த பையன் பாருங்க, சம்பாதித்தாலும் இந்த ஜங்கிலி, ரம்மிக்கு, இந்த கேமுக்குள்ள எப்படியாவது விளையாடி கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த தந்திரத்துக்குள்ள அவன் உள்ள போய் சிக்கி, கடைசியில நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிட்ட பணத்தை வாங்கி 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 அந்த கேமை விளையாடி கடைசியில் அது தோற்று போய் அந்த பணங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெஷர் பண்ணோடனே அந்த கடன் எல்லாம் கொடுக்க முடியாம அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். எத்தனை பேர் அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. பிசாசினுடைய தந்திரங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, பண ஆசை வேண்டாம். அல்லேலூயா. ஒரு கதை ஒன்று. 2 நாய் இருந்துச்சான். எத்தனை நாய் இருந்துச்சான்? பின்பாக இருக்கிறவங்க சொல்லுங்க. 2 நாய் இருந்துச்சான். அதை ஒரு நாய் பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கப்படுகிற ஒரு நாய், இன்னொரு நாய் வீட்டு வெளியில சுத்துற நாய். அப்போ அந்த வெளியில சுத்துற நாய் வீட்டுக்குள்ள இருக்கிற நாயை பார்த்து சொல்லிச்சான், நான் எங்க வேணா போகலாம், எங்க வேணா சுத்தலாம், எனக்கு விதவிதமான சாப்பாடு கிடைக்கும், எனக்கு கேட்பார் ஒருவரும் கிடையாது, நான் எங்க வேணா போகலாம், எங்க வேணா வரலாம், என் இஷ்டம் போல இருக்கலாம், எனக்கு ஒரு நாள் KFC கிடைக்கும், ஒரு நாள் பீஸா கிடைக்கும், இப்படியெல்லாம் சாப்பாடெல்லாம் பயங்கரமா சொல்லிச்சான். அது சொன்ன உடனே உள்ள இருக்கிற நாய்க்கு ரொம்ப ஆசையாயிருச்சான். ஆசையாயிட்டு அப்படியே யோசிக்கும் போது வெளியில இருக்கிற நாய் சொல்லிச்சான், நீ என்ன போலவே நீயும் வெளியில வந்துரு, ஜாலியா சுத்தலாம், எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த உள்ள இருக்கிற நாய் சொல்லிச்சான், நீ
நீ சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கு, இருந்தாலும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணு அப்படின்ச்சான். 10 நாள் வெயிட் பண்ணணும்னு இப்போ வெளியில் இருக்கிற நாய்க்கு பயங்கர டென்ஷன் ஆயிருச்சான். டென்ஷன் ஆனோடனே சொல்லுதான், எதுக்கு 10 நாள், எதுக்கு 10 நாள், எவ்வளோ காரியம் நான் சொல்லியிருக்கிறேன், சொன்ன உடனே கேட்டை எகிரி குறித்து ஓடி வருவியா, எதுக்கு 10 நாள், எதுக்கு 10 நாள் அப்படின்னு அந்த நாய் ஒரே தொந்தரவு பண்ண உடனே அப்போ உள்ள இருக்கிற நாய் சொல்லிச்சான், என் வீட்டு எஜமானுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டு பையனை விரும்பிட்டா, விரும்பினதுனால என் எஜமான் சொல்லிட்டாரு, நம்ம வீட்டு நாய் பிரௌனிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேனே தவிர அந்த பயலுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சான். பாருங்க, இது என்ன பேராசை. பக்கத்துல சொல்லுங்க, பேராசை பெரு நஷ்டம். ஃபாதர் பெக்மன் அங்கிள் அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்கான், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா சொல்லுங்க, பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, அம்போடா உன் அபிஷேகம். இன்னைக்கு பாருங்க, பிசாசு பொருள் ஆசை. இன்னைக்கு எதை பார்த்தாலும் வாங்கிடணும், கடன் வாங்கியாவது வாங்கிடணும், இஎம்ஐலையாவது வாங்கிடணும். பாருங்க, எல்லாம் வாங்கி 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 கடைசியில் பாருங்க அது கட்ட முடியாம கடனுக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனா கடனுக்காக ஜோம் பண்ணுங்க சொல்லுவாங்க, ஆனா கடனுக்குள்ளேயே இருப்பாங்க. காரணம், இந்த பொருளாசை போகணும். இந்த பொருளாசை போனாதான் கடன் அடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு நல்ல போன் நம்ம கையில இருந்தாலும் அடுத்த போன் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தாலும் போதும், நம்ம போன் அப்பதான் ஒர்க்கா ஆகாத மாதிரியே இருக்கும், கேட்காத மாதிரி இருக்கும். அந்த போன் எப்படியாவது வாங்குற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் பாருங்க. அதே போல நம்ம வீட்டு மிக்ஸி கிரைண்டர் நல்லா அரிச்சிட்டு இருந்தாலும், நல்லா ஒர்க் பண்ணாலும், புதுசாக வேற ஒருத்தவங்க வீட்டில் பார்த்துட்டோன்னா, கடையில் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாவது அதை வாங்கி பாரு. நான் சொன்னேன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க, எல்லாம் போ வாங்குற ஆட்கள்லாம் போல. அல்லேலூயா. பாருங்க, பணம் இருந்தால் வாங்கலாம், ஆனால் கடன் வாங்கி வாங்கக்கூடாது. சில காரியங்கள், காரெல்லாம் வாங்கினா இஎம்ஐல தான் வாங்கி ஆகணும்னா ஓகே, அதை கட்ட முடியும்னா ஓகே. சில பேர் பாருங்க, சம்பாத்தியம் 10,000 ரூபாவா இருக்கும், ஆனால் அவங்க போடுற பிளான் எல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்கும். அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதையே கட்டிக்கிட்டு அதே கடனுக்குள்ள இருப்பாங்க. இந்த வருஷம் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, நான் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் நான் ஒன்றும் வாங்க மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பலாம், எல்லாமே பண்ணலாம், ஆனால் பொருளாசை உள்ளுக்குள்ளே இருந்துட்டுனா நம்ம கடனுக்குள்ளேயே தான் இருப்போம். அது வேற கடைசியில் ஆண்டவரை பழி சொல்கிறோம், ஆண்டவரை நீர் செய்யலப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். அல்லேலூயா. ஒரு போதகர் ஜெபிச்சு கொண்டு இருந்தாராம், நைட்டு எழுப்பி ஜோம் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு விசுவாசிகளுக்காக முழங்கால் படிட்டு பாரத்தோடு ஜோம் பண்ணிட்டு இருந்தாராம். ஜோம் பண்ணும்போது அவர் ஜோம் பண்ணாராம், ஆண்டவரே இந்த பிசாசு என் விசுவாசிகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறான்ப்பா, என் பிசாசுகள் எல்லாம் இப்படி என் விசுவாசியை கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு ஜோம் பண்ணும்போது திடீர்னு பிசாசு வந்தானா கனவுல, தொப்பனத்தில் வந்து சொன்னானா, பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்பா நிறுத்த சொல்கிற? ஓ விசுவாசிகள் எல்லாம் அவன் போயிட்டு கடனை வாங்கி அவன் இஷ்டத்துக்கு இருந்துட்டு என் மேலே பழிய போட்டுடுறான், இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை அப்படின்னு பிசாசு சொன்னானா. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பொருளாசை பண ஆசை எல்லாம் வேணாம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஒரு கம்பீரமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசி நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3வது ஒரு ஆசீர்வாதம் வாசிங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம். ஐஸ்வரியத்தை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். எல்லாரும் சத்தமா இந்த வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வேதனை இல்லாத ஐஸ்வரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா.
கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வேதத்தில் எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் ஒரு நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு வாக்கு தத்தங்களை மாத்திரம் பிடித்து ஜெபம் பண்ணா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுமான்னு சொன்னா அது சந்தேகம்தான், கேள்விக்குறிதான். ஆனால் வேதத்தில் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்கும் ஆண்டவர் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார், கண்டிஷன்ஸை வச்சிருக்கிறார். நீ இப்படி செய்யும் போது இந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்தரிப்பாய். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். நான் திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். இப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் சுதந்தரிக்க வேண்டுமானால் தன் தேசத்தை விட்டு வர வேண்டும், தன் இனத்தை விட்டு வர வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் விட வேண்டியதை விட்டு வரும்போது தான் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நாம் சுதந்தரிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஆலயத்தின் மூலமாய் கொடுத்த வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் உங்களுக்கு பர்சனலாக கொடுத்த வாக்கு தத்தங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் சுதந்தரிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஆமென். நல்ல சுருக்கமாய் ஒரு 4 காரியங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு 4 காரியங்களை சொல்லி நான் வேகமாய் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்குமா? எல்லாரும் சொல்லுங்க தங்கும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க தங்கும். அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், வீட்டில் 3 பேர் இருக்கோம், 4 பேர் இருக்கோம், 5 பேர் இருக்கோம். 5 பேரும் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், இரவும் பகலும் வேலை செய்கிறோம், கடினமாக உழைக்கிறோம். எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க முடியல பிரதர். ஒரு பக்கம் பணங்கள் எல்லாம் வர மாதிரி இருக்குது, ஆனால் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், ஆனால் அந்த பணங்கள் எல்லாம் எங்கே போகுது? அந்த ஆசீர்வாதங்கள் எங்கே போகுது? எங்களால் பார்க்கவே முடியல பிரதர். பொத்தல் பைகளை போட்டிருக்கிறதை போலவே எங்களுடைய ஆசீர்வாதங்கள் பணங்கள் எல்லாம் இருக்கு பிரதர். எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ உழைக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதம் தங்கவே மாட்டேங்குது. திடீர்னு ஒரு நஷ்டம், திடீர்னு ஒரு பொருள் சேதம், திடீர்னு மருத்துவங்களுக்கு செலவாகிறது, திடீர்னு எதிர்பார்க்காத இப்படி எல்லாம் காரியங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியல, அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல, ஆசீர்வாதத்தின் விருத்தி எங்களால் பார்க்க முடியல, குறுகியே இருக்கிறோம். ஆனால் அந்த பணங்கள் எல்லாம் என் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்குது சொல்லுவாங்க. நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதங்கள் தங்குமாம். அல்லேலூயா. அப்ப யாருடைய சிரசின் மேல? நீதிமானுடைய சிரசின் மேல. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீதிமானாய் வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தங்கி இருக்கும். யார் நீதிமான்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் உத்தமமாய் நடக்கிறவனே நீதிமான். சங்கீதம் 24ஆம் அதிகாரத்தில் 24ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடை ஆணையிடாமல் இருக்கிறவனே கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுகிறான் என்று வாசிக்கிறோம். ஆகவே கைகளில் இன்னைக்கு சுத்தம் இருக்கா? நம்மளுடைய இருதயம் இன்னைக்கு எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கு? கபட ஆணையிடாமல் இருக்கிறவனே கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். இன்னைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோமா? எப்படி நீதிமான்களாய் மாறுகிறோம்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆகிறோம். ஏசாயா 51 வாசிக்கும், நீதிமானாக்கிறவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறாராம். வேதத்தில் முதல் நீதிமான் என்று சாட்சி பெற்றவர் ஆபேல். ஆபேலை குறித்து நாம் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். எப்படிப்பட்ட காலம் என்று 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்ததா. மனுஷனை பார்த்து பார்த்து உண்டாக்கின மனுஷனுடைய நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சா? நித்தமும் பொல்லாததா இருந்ததா.
பொல்லாததா இருந்ததை கர்த்தர் கண்டு, ஏண்டா மனுஷனை உண்டாக்கினோ. அப்போ ஆண்டவர் தீர்மானிக்கிறார், எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன். அப்பொழுது ஆண்டவர் தீர்மானம் பண்ணும்போது அடுத்த வசனங்களிலே, நோவாக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானாய் காணப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கும் நோவாவை காலம் போல தான் இன்னைக்கு பயங்கரமான கொடிய நாட்களுக்குள்ளே, காலத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் இச்சைகள், எங்க பார்த்தாலும் வேசித்தனங்கள், மதுமான பிரியர்கள், எங்க பார்த்தாலும் கொடிய பாவங்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் வெளி தேசத்தில் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்ற காரியங்கள் எல்லாம் நம்ம பட்டணத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. நியூஸ்ல கேள்விப்படுறோம், எவ்வளவோ செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் ஒரு கொடிய காலத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், யாரோட அதிகமாக பேசுகிறோம், யாரோட அதிகமாக பழகிறோம், இன்னைக்கு நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குது, நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கு, நம் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான்களாய் இருக்கிறோமா? ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் நீதிமான்களை போல நம்ம காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் பாருங்க, நோவாவை குறித்து இந்த சந்ததியில் நான் நீதிமானாக கண்டேன். நோவாவின் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கமான ஜீவியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவம் நமக்குள்ள இருக்குன்னா நம்முடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பயங்கரமான ஒரு கொடிய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய செல்போன், மொபைல் ஃபோனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? இன்னைக்கு நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கு சாட்சி இருக்கா? இன்னைக்கு பாருங்க, சில பேர் மொபைல் ஃபோனுக்குள்ள 3-4 ஆப் இருந்தாலும் அந்த அத்தனை ஆப்புக்குள்ளேயும் 10 பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு பாஸ்வேர்டு போட்டால் பரவாயில்ல, 10 பாஸ்வேர்டு போடுறானாலே அங்கே ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஃபோனை எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம்? சில பேர் பாருங்க, ஃபோன் வந்தோடனே அப்படியே சிக்னல் கேட்காத மாதிரி அப்படியே தூரமாக போயிடுவாங்க. இன்னைக்கு யாரோட நம்ம பேசுகிறோம்? இன்னைக்கு யாரோடு பழகிறோம்? யாரோடு நம்ம மெசேஜ் அடிக்கிறோம்? யாரோடு நம்ம ஐக்கியம் வச்சிருக்கிறோம்? ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. நீதிமானுடைய சிரசின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில தங்கி இருக்காத காரணம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது துன்மார்க்கமான காரியம், துன்மார்க்கமான சுபாவம் நமக்குள்ள இருக்கா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, பாவம் எனக்குள்ள வந்துடக்கூடாது, இச்சைகள் எனக்குள்ள வந்துடக்கூடாது, விபச்சார எண்ணங்கள் எனக்குள்ள வந்துடக்கூடாது. உமக்கு முன்பாக நான் நீதிமானா நான் வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நீதிமானா வாழணும், நீதிமானா வாழணும், பரிசுத்தமான வாழணும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, இந்த கடைசி நாட்களிலே பிசாசினால் நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. இந்த உலகம் நமக்குள்ள வந்துடக்கூடாது, உலகத்தின் ஆவி நமக்குள்ள வந்துடக்கூடாது, துன்மார்க்கமான காரியம் நமக்குள்ள வந்துடாது. இன்னைக்கு நம்ம செல்போனை எப்படி யூஸ் பண்றோம், யாருக்கும் தெரியாம நம்ம எதை பேசி கொண்டிருக்கிறோம், யாரோடு நாம் பழகி கொண்டிருக்கிறோம், யாரோட ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கிறாருங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கமான காரியம், துன்மார்க்கனுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நல்ல வாய்களை திறந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு வாக்குத்தத்தங்களை சொன்னாலும் நீங்க துன்மார்க்கமாய் வாழ்வீர்களானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வருஷ தீர்மானம் பண்ணுங்க. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில தீர்மானம் பண்ணுங்க, உமக்காக நான் நீதியாய் வாழுவேன் ஆண்டவரே, பரிசுத்தமா வாழுவேன், பரிசுத்தமா வாழுவேன், உம கண்களுக்கு முன்பாக நான் பரிசுத்தமா வாழுவேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சில காரியத்துல நான் விழுந்து போறேன் ஆண்டவரே, இந்த பாவத்துல நான் விழுந்து போகிறேன் ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து என்னால் எழும்பி வர முடியலன்னு சொல்றீங்களா? நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு கிருபையை தாரும் அப்பா. யாருக்கும் தெரியாத சில உறவுகள் இருக்கா,
இன்றைக்கே துண்டித்து விடுங்க, துண்டித்து விடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடாதீங்க, கர்த்தருடைய நன்மை இழந்து போயிடாதீங்க. நினையாத நாளிலே கர்த்தர் வருவார், நினையாத நாளிலே கர்த்தர் வருவார். அவருக்கு முன்பாக நாம் மாசற்றவர்களாய் நிற்கணுமே, கரைதிரை அற்றவர்களாய் இருக்கணுமே. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கொண்டு வரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். அப்படி வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், ஆண்டவர் ஆசீர்வாதம் என் கூடாரத்தில் இருக்கணும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? வேண்டாத காரியம் இருக்குன்னா இன்னைக்கு சொல்லிருங்க, ஆண்டவர் சமூகத்தில் விட்டுருங்க, விட முடியாத பாவங்களை விட்டுருங்க. ஓ, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம், விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம். நல்ல கைகளை உயர்த்தி உடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் மேல இருக்கணும். அன்றைக்கு நோவாவின் நிமித்தம் நோவாவின் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் நிமித்தம் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க துர்மார்க்கமாய் இருப்பீர்களானால், துர்மார்க்கற்குரிய காரியம் இருக்குமானால், உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்துக்குள்ள சாபம் வந்துருமே, நஷ்டங்கள் வந்துருமே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. எல்லாரும் சொல்லி பாடுவோமா? கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே, கர்த்தரை நம்பியே கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றிக் கொள்வோம். ஹalleluya. நீதிமானுடைய சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரு சகோதரி சாட்சி சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். அவங்க சாட்சி சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் அவங்க படுக்கையை விட்டு எழும்பின உடனே அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே என் இருதயத்தை கழுவுங்க, என் எண்ணங்களை கழுவுங்க, என் சிந்தையை கழுவுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்போ பாத்திரங்கள் எல்லாம் அவங்க எடுத்து கழுவும் போது அவங்க சொல்லுவாங்களா, ஆண்டவரே ஆண்டவரே என் ரட்சிப்பின் பாத்திரம், ஆண்டவர் இதை போல கழுவுங்க அப்பா. அதுவும் விசேஷமாக பால் பாத்திரத்தை எடுத்து கழுவும் போது அவங்க சொல்லுவாங்களா, ஆண்டவர் இந்த பாத்திரத்தை போல ஆண்டவர் என்னோட சிந்தையை கழுவுங்க, என் கண்களை கழுவுங்கன்னு சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. நீதிமானாய் நாம் வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இரண்டாவதாக வாசிக்கலாம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, யாருக்கு? உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூரண ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூரண ஆசீர்வாதம். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைக்கிறாராம். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை குறித்து சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தார்? என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? சாம் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்ல முடியுமா? நம் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறோம், நம் பிஸ்னஸ்ல எப்படி இருக்கிறோம், நம் வீட்டில் எப்படி இருக்கிறோம், ஆலயத்தில் எப்படி இருக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி நடக்கிறோம், ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா.
அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷனுக்கு கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தாராம். சகல காரியம், எல்லாரும் சொல்லுங்க, சகல காரியங்கள். சகல காரியங்களிலும், நீங்கள் எல்லா இடத்திலும், நீங்க எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. யார் ஆசீர்வதிக்கப்படுவா? உண்மையுள்ள மனுஷன். 51வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். இந்த உண்மை எங்க இருக்கும்னா இருதயத்துக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்கு ஒரு காரணம், வாக்குத்தத்தத்துக்கு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் வாசிங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாமா? நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக பாருங்க, எல்லாம் கவனிங்க. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. அல்லேலூயா. உண்மை உள்ளதாக கண்டு. இன்னைக்கு நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? மாறுபாடான இருதயமாய் இருக்கிறதா? இன்னைக்கு நம்முடைய இருதயத்துக்குள்ள கசப்பை வைத்திருக்கிறோமா? இருதயத்துக்குள்ள பகையை வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் உண்மையற்ற ஒரு நிலைமை, உண்மையற்ற ஒரு நிலை, எங்க பார்த்தாலும் உண்மையற்ற நிலை, எதுலையும் உண்மை கிடையாது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் ஆசீர்வாத அதிகாரியாய் கர்த்தர் வைக்கிறாராம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஸ்டீஃபன் என்று சொன்ன ஒரு நண்பர், 15 வருஷமா தெரியும். அவர் சாதாரணமான ஒரு வேலையில தான் வேலை செஞ்சு கொண்டிருந்தார். அந்த மனுஷனோட நான் பேசும்போது, முதல் முறையா சந்திக்கும் போது, ஒரு கிறிஸ்டியன் மேகசின் புக்கு வாசிச்சுட்டு இருந்தார். வாசிக்கும் போது நான் கேட்டேன், பிரதர் நீங்க கிறிஸ்டியனா? ஆமா பிரதர் அப்படின்னு சொல்லி அவரோட நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ சொன்னேன், பிரதர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அவர் சொன்னார், கும்படி பூண்டிலேருந்து நான் இங்கே வரேன். அந்த கடைக்கு அவர் வரணுன்னா 2 ஹவர் அவருடைய வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணாதான் அந்த கடைக்கு வர முடியும். அப்போ அந்த கடையோட ஓனர், முடிவெட்டுற கடை அது, சலூன். அப்போ அந்த கடை ஓனர் அந்த ஸ்டீஃபனை குறித்து சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த கடையில் 3 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 3 பேர் வேலை பார்த்தாலும் 2 பேர் இந்த கடையை ஒட்டி ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் 2 பேரும் நேரத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டீஃபனும் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி ஆன் டைமுக்கு, சரியான நேரத்துக்கு வந்துடுவான். அதை விட ஒரு முக்கியமான காரியம் அந்த ஓனர் சொன்னாரு, இவனை நம்பி கடை கல்லாவையே நான் விட்டு போனேன். அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த கடையோட கல்லா, அந்த கல்லாக்குள்ள என்ன இருக்கும்? பணம் இருக்கும். இவனை நம்பி நான் பணத்தை விட்டுட்டேன், கடையை நான் விட்டுட்டு போவேன். ஆனா இந்த 2 பேரை நான் நம்ப மாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்பாக அவர் பார்க்கும்போது வீட்டுக்குன்னா போயிருக்கிறேன். சாதாரணமாக சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் இருந்தாங்க, திருமணமாக ரொம்ப கஷ்டம், ஏழ்மையான ஒரு குடும்பம். ஆனால் பாருங்க, இன்றைக்கு அவர் 2 சபைக்கு போதகராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 சபைக்கு போதகர். அவர் வீட்டுக்கு போனால் நல்ல ஆண்டவர் சொந்த வீட்டை கொடுத்துருக்கிறார், காரை கொடுத்துரு, நல்ல வசதியாக இருக்கிறார். 2 சபைக்கு பாஸ்டராக இருக்கிறார். நல்ல ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் இன்னைக்கும் அந்த வேலையை செய்கிறார். நான் கேட்டேன், பிரதர் ஆண்டவர் தான் எவ்வளவோ ஆசீர்வச்சிருக்கிறார்ல, நீங்கள் இப்போ இந்த வேலையை விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சொன்னாங்க, இந்த வேலை நிமித்தமாக அநேகருக்கு நான் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, இந்த வேலையை நான் விட மாட்டேன், இதை செஞ்சுக்கிட்டே ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்வேன். பாருங்க, ஆண்டவர் சின்ன காரியமாக இருந்தாலும் நம்ம உயர்வை பார்க்குறார், அந்த உண்மையை பார்க்குறார். உண்மையை பார்த்து தான் ஆண்டவர் உயர்வை கொடுப்பார். உண்மையை பார்த்து தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அநேக நேரத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும், ப்ரொமோஷன் வேணும், அது வேணும், இது வேணும், பயங்கரமாக கேட்கிறோம். ஆனால் நம்ம உண்மையாக இருக்கிறோமா?
ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் தசம்பாகம் காரியத்தில் உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பங்கை கரெக்டா கொடுக்கிறோமா? இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதித்தா 1000 ரூபாய் கர்த்தருக்கு கொடுக்கணும்னா அது கொடுக்கிற காரியத்தில் உண்மையா இருக்கிறோமா? நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாசம் கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருக்கு, அடுத்த மாசம் சேர்த்து தசம்பாகம் கொடுத்துக்கலாம், 3 மாசம் சேர்த்து கொடுத்துக்கலாம். இன்னைக்கு அப்படியெல்லாம் நீங்க கடந்த ஆண்டுல இருந்தா இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தில் உண்மையா கொடுத்துருங்க. சம்பளம் வந்த உடனே முதல் பங்கை ஆண்டவருக்கு எடுத்து வச்சிருங்க. ஆண்டவருக்கு உண்மையா கொடுத்துருங்க. கொடுக்கிற பங்குல கரெக்டா கொடுத்துருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதல்ல ஆண்டவர், எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் கர்த்தருக்கு கொடு, கர்த்தர் கரெக்டா கொடுத்துடணும். அப்ப முதல்ல எனக்கு நினைவுக்கு தெரிஞ்சு நான் கொடுத்த தசம்பாக ஆண்டவருக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். 100 ரூபாய் மாசம் 100 ரூபாய் எடுத்து கொடுத்துருவேன். இன்னைக்கு எவ்வளவு தசம்பாகம் கொடுக்குறேன் நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பொறாமை ஆயிரும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உண்மையற்று நம்ம இருக்கக்கூடாது. பொய் பேசின பேர் பாருங்க, பயங்கரமா பொய் சொல்லிடுவாங்க, அவங்களே அறியாம பொய் சொல்லுவாங்க. சில பேர் வேலைக்கு சரியான நேரத்துக்கு போக மாட்டாங்க, ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வர மாட்டாங்க. தீர்மானம் பண்ணுங்க, இந்த வருஷம் ஆண்டவரே நான் எல்லா காரியத்திலையும் நான் உண்மையா இருப்பேன், உண்மை தேடுகிற காரியத்தில் உண்மையா இருப்பேன், தசம்பாக கொடுக்கிற காரியத்தில் நான் உண்மையா இருப்பேன், எல்லா குடும்ப உறவுகளில நான் உண்மையா இருப்பேன், ஆலயத்தின் காரியங்களில் உண்மையா இருப்பேன், பண விஷயத்துல நான் உண்மையா இருப்பேன், உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல உண்மையா இருப்பேன், ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையில உண்மையா இருப்பேன். தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உண்மை உள்ள மனுஷன் ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களில் ஆசீர்வதித்தது காரணம் தன் இருதயத்துல உண்மையை கண்டாராம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு உண்மை உள்ள இருதயத்துக்கு எனக்கு தாங்கப்பா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம்பாகத்தை நீங்கள் ஒருவேளை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் நம் இருதயத்தை பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறாரு. நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உண்மை உள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, உண்மை உள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவேளை கடந்த ஆண்டுல நான் உண்மையற்று போயிருப்பேன், ஆனால் இந்த ஆண்டு நான் உண்மையா இருக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்க தீர்மானம் பண்ணி பாருங்க, இந்த வருஷத்துல கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலே உங்களை நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த காரியத்தில் உண்மையற்று போயிட்டீங்களோ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாயிருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே உம்முடைய வாய்களிலிருந்து அந்த வார்த்தை வரட்டும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமான் வீட்டுக்குள்ள பிரவேசி இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. கடைசியிலே ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது உண்மை உள்ளவன் என்று தான் அழைக்கணும். ஹல்லேலூயா. நம்ம உண்மையற்று போயிடக் கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதம் என் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க நீதிமானா இருக்கணும். 2வது உண்மையா இருக்கணும். 3வது சுருக்கமாய் சொல்லுகிற நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் தன் ஆகாரத்தில் யாருக்கு கொடுக்கிறானா? தரித்திரனுக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா அடுத்த ஒரு ரகசியம் நான் சொல்றேன். தரித்திரர்களுக்கு உதவி செய்யுங்க, இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க, திக்கற்றவர்களை நினைத்து பாருங்க, விதவைகளை விசாரியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தாரா. நீங்களும் நானும் நன்மை செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசுவை போல நீங்களும் நானும் நன்மை செய்யணும். அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யணும், ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யணும். ரோட்ல போகும்போது இல்லாதவர்களை பார்க்கும்போது உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சில பேர் பாருங்க, பணம் இருந்தாலும் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்க தீர்மானம் பண்ணுங்க. ஒருவேளை சொல்லலாம், பிரதர் எனக்கே இல்லை. பிரதர் இல்லை, உங்களுக்கு இருக்கிறதுல கொடுங்க. அது 1 ரூபாவா கூட இருக்கட்டும், 10 ரூபாவாது கூட இருக்கட்டும், அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க எடுத்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
பாருங்க, கொர்நேலியு அப்போஸ்தலர் 10 வாசிக்கும் போது கொர்நேலியுன்ற மனுஷன் பாருங்க, அவன் ஜபமும் தர்மங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில நினைப்பூட்டுதலாக எட்டினதான். நம்முடைய ஜபம் மாத்திரம் ஆண்டவர் சமூகத்துக்கு போகக்கூடாது, நம்முடைய தர்மங்களும் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாட்சியை நான் சொல்றேன். என்னுடைய வீட்டுக்கு எங்கள் அப்பாவோட கடைசி நாட்களில் எங்கள் அப்பாவோட கூடவே ஒருத்தவங்க ஊழியத்துக்கு வருவாங்க. அந்த நபர் எங்கள் அப்பா மரித்துட்ட பிறகு சில ஆண்டுகள் கழித்து அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு ஒரு இன்விடேஷன் கொடுத்தார், கல்யாண இன்விடேஷன். பிரதர், எனக்கு திருமணம், இந்த திருமணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு அந்த இன்விடேஷன் கார்டை கொடுத்தார். நானும் எங்கள் அம்மாவும் வாங்கிட்டு ஜெபம் பண்ணிட்ட உடனே ஆண்டவர் என் இருதயத்துக்குள்ளே சொன்னார், உன்கிட்ட இருக்கிற ஒரு வாட்சை எடுத்து அந்த சகோதரர் கொடு அப்படின்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் கீழ்ப்படிஞ்சு உடனே ஓடி போய் என்கிட்ட இருக்கிற வாட்சை திறந்து, எனக்கு வாட்ச் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், இப்போ இல்லை காலேஜ் படிக்கும்போது நிறைய வாட்ச் எல்லாம் வச்சுருந்தேன். அப்போது என்கிட்ட இருக்கிற வாட்சிலேருந்து ஒரு வாட்ச் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த வாட்சை எடுக்கும்போது என் கண்ணெல்லாம் எந்த வாட்சை நல்லா கட்டிட்டோம், எது நல்லா பழசாயிருச்சு, எது தேஞ்சு போயிருச்சு, அந்த வாட்ச் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுக்கும்போது அடுத்த உள்ள ஒரு சத்தம், உன்கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டு வாட்சை எடுத்து கொடு. நீங்கள் அல்லேலூயா சொல்கிறீங்க. எனக்கு தான் கஷ்டமாக இருந்துச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சிட்டேன். ஆனால் ரெண்டாவது ஆண்டவர் சொன்ன உடனே எனக்கு கீழ்ப்படியவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது இந்த வாட்சை கொடுத்துடலாமா, அந்த வாட்சை கொடுத்துடலாமா, அப்படியே ஒரே போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பிறகு ஃபைனலாக சரி ஓகே ஒரு வாட்சை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நல்ல ஒரு வாட்சை எடுத்து அவர்கிட்ட போய் கொடுத்தேன். பிரதர், இந்த வாட்சை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போதே நான் மனசுக்குள்ளே தந்திரமாக ஒரு காரியம் சொன்னேன். பிரதர், இந்த வாட்சு நான் ஒரு 3-4 முறை கட்டிட்டேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, அவர் வேணா சொல்லுவார் அப்படின்ட்டு. அவரு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், கொடுங்க பிரதர் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டார். போனவொடனே எனக்கா மனசே இல்லை, ஐயோ நல்ல வாட்சை கொடுத்துட்டோமே அப்படியெல்லாம் ஓடிட்டுருக்கு. அப்போது ஒரு 10-15 நாள் அந்த திருமணத்துக்கு நானும் எங்கள் அம்மாவும் அட்டன் பண்ண போகிறோம். அப்போது ஸ்டேஜ் ஏறி அப்படி மேலே போகிறோம். மேலே போகும்போது கரெக்டாக என் கண்ணை அவரோட கையை பார்த்தோன்னே கையில் அந்த வாட்சை கட்டிக்கிட்டு இருக்கார். இந்த வாட்சை பார்த்த உடனே இன்னும் எனக்கு வேதனையாயிருச்சு. ஆமாம், இன்னும் வேதனை ஆன உடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா அவர் கட்டிக்கிட்டு இருக்க வாட்ச் எது தெரியுதா, இந்த வாட்ச் தான், அதுதான் நான் கொடுத்தேன். எங்கள் அம்மா சும்மா இல்லாமல் இந்த வாட்சையா கொடுத்தேன் அப்படின்னு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விட்ட மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பேருக்கு சமாதானமே இல்லை. உடனே என்ன நடந்துச்சோ தெரியாது, எங்கள் அம்மா டப்புன்னு ஒரு 2 நிமிஷத்தில் என்னை தட்டி சொன்னாங்க, பரவாயில்லடா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஆண்டவருக்கு தானே, ஆண்டவர் சொல்லி தானே கொடுத்துருக்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி ஜெபம் பண்ணி அப்படியே விட்டுட்டோம் கேஷுவலாக. அதுக்கு ஒரு 6-7 மாதம் கழித்து எனக்கு திருமணம் ஆச்சு. எனக்கு திருமணம் ஆகிட்டு வந்த கிஃப்டில் ரொம்ப அதிகமான கிஃப்ட் எதுன்னு தெரியுமா? வாட்ச் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் பொறாமைன்னு எனக்கு தெரியும். பாருங்க, ஆண்டு எதை கொடுக்குறோமோ அதை திரும்பி ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப தருவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குற கர்த்தருக்கு கடன் கொடுக்குறோம். அல்லேலூயா. ஆகவே பிரதர் வாட்ச் கொடுத்தாரு, வாட்ச் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா வராது, ஆண்டவர் சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, தரித்திரங்களுக்கு கொடுங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கிற குணமே இருக்காது, அவங்களும் கட்ட மாட்டாங்க, அவங்களும் தூக்கி போட மாட்டாங்க, ஆனால் அது வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய மாமியார் அவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்டினா ஆண்டி சொல்லுவாங்க, 1 வருஷத்துக்கு மேலே உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத பொருட்கள் இருக்குன்னா, ட்ரெஸ் இருக்குன்னா, அது உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள். அந்த பொருட்கள் மற்றவர்களுக்கு அதுக்கு தேவையுள்ள பொருளாக இருக்கலாம். ஆகவே 1 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணலன்னா அதை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, நான் ஏழைகளை விசாரிக்கணும், கொடுக்கிறவனா என்னை மாற்றுங்க. ஆமேன்.
கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே, என்னை கொடுக்கிறவனாய் மாற்றுங்க. இந்த வருஷம் நான் கொடுக்கணும், என் குணம் மாறணும். எனக்கு 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 நான் வாழக்கூடாது, மற்றவர்களுக்கு நான் கொடுக்கிறவனா மாறணும். ஒரு சாப்பாடாவது நான் வாங்கி கொடுக்கணும். ஏழைகளை நான் விசாரிக்கணும். என் சபையில் திக்கற்றவர்களை நான் விசாரிக்கணும். மிஷினரிகளை நான் விசாரிக்கணும். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. அநேகர் தனக்கு தனக்கு தனக்குனே நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே எங்க இருக்கு தெரியுமா? நம்ம கொடுக்கும் போதுதான். யோபு சொல்லுகிறார், நான் ஏழைகளை விசாரித்தேன், திக்கற்றவர்களை நான் விசாரித்தேன், கைவிடப்பட்டவர்களை நான் ஆதரவு கொடுத்தேன். ஹல்லேலூயா. விதவைகளை நான் விசாரித்தேன் யோபு சொல்லுகிறார். பாருங்க, யோபுவை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி கொடுக்கிறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வரும். நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கொர்நேலியுவை போல நான் தான தர்மங்கள் செய்யணும் அப்பா. தொற்காலை போல, தபிதாலை போல ஆண்டவரே, நான் தான தர்மங்களை செய்யணும், உதவிகளை நான் செய்யணும், சபைக்கு நான் நன்மை செய்யணும், ஊழியர்களுக்கு நான் நன்மை செய்யணும். ஆண்டவரே, ஆலயத்துக்கு நான் கொடுக்கிறவனா இருக்கணும். ஆண்டவரே, என் கையின் பிரயாசங்களை நீங்க வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரே, நான் திக்கற்றவர்களை நான் விசாரிப்பேன். ஒரு நிமிஷம் நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கே ஒன்றும் இல்லை பிரதர், நானே பண பற்றாக்குறையில் இருக்கிறேன். நீங்க இருக்கிறதுல ஆண்டவருக்கு கொடுங்க. அன்றைக்கு அந்த ஸ்திரீ தன் இருக்கிறதுல ஊழியக்காரருக்கு கொடுத்ததுனால கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கொடுக்கிறவனாய் மாற்றுங்க. ஆண்டவரே, கைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் கரங்கள் அநேகரை போஷிக்கட்டும். அநேகருக்கு என் கரங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். என் கரங்கள் அநேகருக்கு ஆதரவாய் இருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல இருதயத்தை கொடுங்கப்பா. இரக்கமுள்ள குணத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஏழைகளை விசாரிக்கிற குணத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உனக்கு திராணி இருக்கும் போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது என்று வேத வசனம் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களிலே ஆண்டவரை திக்கற்றவர்களை விசாரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பட்டணத்தில் பாருங்க, எத்தனையோ பேர் ரோட்ல அப்படி போனாலும் எத்தனையோ பேர் வஸ்திரம் இல்லாம இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஒரு வேளை சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை நான் விசாரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 8வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம். முதலாவது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல இருக்கணும்னா நீதிமானாய் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமா வாழணும், உண்மை உள்ளவர்களாய் வாழணும். 3வது, கொடுக்கிறவர்களாய் இருங்க. 4வது காரியம், செபிக்கிறவர்கள், ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். தன் தாய் துக்கத்தோடு பெற்ற யாபேஸ் என்று பெயரிட்டாலாம். அப்படிப்பட்ட யாபேஸ் தன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்க, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அது விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினாராம். அல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ஜெபிக்கிறவன், கர்த்தரிடத்தில் கேட்கிறவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவான். அல்லேலூயா. என்னுடைய அப்பா குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், எங்கள் அப்பாவை பார்த்துருக்கலாம். நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போதே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாட்டிலேருந்து நான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவோட தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை தட்டி எழுப்புவாங்க. அவங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து என்னை தட்டி எழுப்புவாங்க. சம்பா, அதிகாலை எழுப்புவாங்க. சம்பா, தட்டி எழும்பு எழும்பு. அந்த சத்தத்துக்கு எழும்பலைன்னா அடுத்த ஒரு சத்தம் வரும், சம்பா அப்படின்வாங்க. அந்த சத்தத்துக்கும் எழும்பல, சம்பா அப்படின்வாங்க. இந்த சத்தம்னா காலையில் கேட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி சொன்ன உடனே அந்த பெட்ஷீட் எடுப்பேன். எடுத்தோடனே அப்படியே முட்டி போடு அப்படின்வாங்க. முட்டி போடணும். சொன்ன உடனே அப்படியே பெட்ஷீட் எடுத்தோடனே அப்படியே முட்டி போடணும். முட்டி போட, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அப்படியே தூக்கம் இழுத்துட்டு போவோம். சத்தமா பண்ணு அப்படின்னுவாங்க. சத்தமா ஸ்தோத்திரம். உண்மையா சொல்றேன், எதற்கு ஸ்தோத்திரம் பண்றேன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா ஸ்தோத்திரம் பண்ணணும். எதை போய் எங்க அப்பா கிட்ட போய் கேட்டாலும், அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க. சின்ன வயசுல என்ன கேட்டிருப்போம்? எதை கேட்டாலும் எங்க அப்பா அடுத்த ஒரு சொல்ற காரியம், போய் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் தான் உனக்கு கொடுக்கணும், கர்த்தர் தான் உனக்கு கொடுக்கணும். அதனால எங்க அப்பா பார்க்குற மாதிரியே போய் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு இதை தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே ஒரு 2 நிமிஷத்துல எங்க அப்பா கூப்பிடுவார். சாம்பா இதுக்காக ஜெபம் பண்ணியா? இது ஆண்டவர் வாங்கி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கடைக்கு கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க. இது என்ன ஜெபம்? கள்ளத்தனமான ஒரு ஜெபம். ஆனா எங்க அப்பா சொல்லி கொடுத்தது, நீ ஜெபம் பண்ணணும், நீ ஜெபம் பண்ணணும், அப்பா கிட்ட கேட்க கூடாது. எது உனக்கு தேவைனாலும் நீ கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும், ஏசப்பா தான் உனக்கு கொடுக்கணும். அப்படி ஜெபிக்க சொல்லி கொடுத்தாங்க. ஜெபிக்க சொல்லி கொடு. எது இருந்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம். கர்த்தருடைய கிருபையினால நான் சொல்றேன், இந்நாள் வரைக்கும் எந்த ஒரு தேவையா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க கொடுங்கப்பா, நீங்க சந்திங்க ஆண்டவரே. எத்தனையோ ஊழியத்தில் தேவைகள், எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க தரணும், நீங்க தான் செய்யணும். ஏன் சில காரியங்கள் என்னாலே வாங்க முடிகிற காரியமா இருந்தாலும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நீங்க தாங்க, நான் வாங்கிடுவேன், இருந்தாலும் நீங்க தாங்க, நீங்க தாங்க, நீங்க தாங்க, நீங்க தேவையை சந்திங்க. ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஜெபம் பண்ணுவேன். பாருங்க, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூம் போனோடனே எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போ, லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. எத்தனை பேர் உங்கள் வீட்டில் சொல்கிறீங்க? அப்படி சொல்லுவீங்க. ஏன் சொல்லுவீங்கன்னா, கரண்ட்டு அதிகமாயிரும், மிச்சப்படுத்தணும் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது சொல்லும் போதுன்னா அநேக நேரத்தில் கேட்டதே கிடையாது. அவர் சொல்லும் போதுன்னா என் மனசுக்குள்ளே சில யோசனை வரும். ஆமாம், ஃபேன் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி தான் இவர் இது பண்ண போகிறாரோ அதை பண்ண போகிறாரோ, உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் வரும். ஆனால் வெளியே சொல்ல முடியாது, சொன்னால் அடித்து தொங்க விட்டுருவாங்க. ஆனால் அப்போ அவங்க சொல்கிற ஆலோசனை, எவ்வளவோ ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சில நேரங்கள்லாம் கஷ்டமாக இருக்கும், சில நேரம்லாம் கேட்டதே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா இறந்துட்டு பிறகு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்ட பிறகு முதல் முறையாக நான் போய் ஈபி பில்லில் போய் கரண்ட்டு பில் கட்டும் போது தான் எங்கள் அப்பா நினைக்கிறேன், ஏன் எங்கள் அப்பா சொன்னாங்க, ஏன் ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னாங்க, ஏன் லைட் ஆஃப் பண்ண சொன்னாங்க. எதற்குன்னா முதல் முறை நான் கட்டும் போது தான் அதோட வலி தெரியுது. லேலூயா. சில நேரங்களில் பெற்றோர் நமக்கு சொல்லும்போது அது கசப்பாக இருக்கும். இவங்களுக்குன்னா என்ன தெரியும், இந்த பழைய காலத்து ஆளுங்க இப்படியெல்லாம் ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம். இருக்கும்போதே உங்கள் பெற்றோர்களை கனப்படுத்துங்க. லேலூயா. பார்த்தோன்னே கொஞ்சம் பேர் சீரியஸாக பார்க்குறாங்க வாலிபர்கள்லாம். கொஞ்சம் அப்பா அம்மா பார்த்து இன்றைக்கே சொல்லிடுங்க. ஏதாவது அவங்களுக்கு மேலே கசப்பு வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கே தீர்மானம் பண்ணிடு, அவங்களோட போய் ஒப்பரவாயிருங்க. லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பாவை நினைக்காத நாளே கிடையாது. இன்னைக்கு Jan 5th, இன்னைக்கு நேற்று தான் சொல்லிகிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போன ஒரு நாள். ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா மிஸ் பண்ணுறேன். அவருடைய சத்தம். இன்னைக்கு ஒரு ஆலோசனை இருக்காதா, ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன். எங்கேயாவது போனோன்னா ஒரு 5 ஃபோனாவது அடிச்சிருவாங்க அந்த நாளில். 5 ஃபோன், எங்கே இருக்கிற, எப்போ கிளம்பிட்டியா, பத்திரம் கித்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நேரம்லாம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா, நான் போயிடுவேன், இவர் தான் கேட்டு தான் தெரியணுமா, இப்படியெல்லாம் ஓடும். ஆனால் இன்னைக்கு அந்த தகப்பனுடைய அன்பை நிறைய புரிஞ்சு கொள்ளுறேன். காரணம், எனக்கு 1.5 வயசில் மகன் இருக்கிறான், உள்ளே இருக்கிறான். 1.5 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் இன்னைக்கு அவன் அப்பாவோட அன்பை நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பாவை நினைக்கிறேன். இன்னைக்கு ஆசீர்வாதத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதம், உங்கள் பெற்றோர்களை கனப்படுத்தும் போது அதில் வருகிற ஒரு ஆசீர்வாதமே வேற. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஊழியம் செய்கிறேன்னா முதலாவது கர்த்தருடைய கிருபை, 2வது எங்கள் அப்பாவுடைய ஜபங்கள் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் வாலிப பிள்ளைகளுக்கும் நான் போகிற இடங்கள் எல்லாம் சொல்கிற ஒரு காரியம், உங்கள் பெற்றோர்களை கனப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு நம்முடைய பெற்றோர்கள் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் ஆலோசனை கொடுப்பாங்க. எந்த பெற்றோரும் வழி விலகி போயிடணும், தவறான ஆலோசனை கொடுக்கவே மாட்டாங்க. ஆகவே அந்த ஆலோசனைகளுக்கு எல்லாம் நாம் செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் ஜெபிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.
எந்த காரியம் எந்த போராட்டமாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. அங்கே இங்கேயும் ஓடி அங்கே போகலாம் இங்கே போகலாம், இந்த கடனை வாங்கலாம் அங்கே போகலாம், லோனை வாங்கலாம். முதல்ல தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. அல்லேலூயா. எங்கள் அப்பா என்னுடைய மூத்த அக்காவுக்கு திருமணம் பண்ணும்போது பண தேவைகள் இருக்கும்போது எங்கள் அப்பா செய்த ஒரு காரியம், டெய்லியும் ஜெபம் பண்ணுவாங்க அதிகாலை. ஆனால் வழக்கத்துக்கு மாற அவங்க ஒவ்வொரு நாளும் பால்கனியில் நின்றுட்டு கையை உயர்த்தி வானத்துக்கு நேராக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கையை உயர்த்திட்டு அப்போ ரோட்டில் போகிறவங்கன்னா பார்த்துக்கிட்டே போவாங்க. இவர் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். கையை உயர்த்திட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு நாள் நான் கேட்டேன், அப்பா ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குமா. அப்பா சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்? ஆண்டவரே, பரலோகமே ரோடே தங்கம்தான் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. அந்த ரோட்லேருந்து கொஞ்சம் தங்கத்தை பிச்சு கொஞ்சம் ஒரு அனுப்புங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணேன்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் அனுப்புவார். மே 10 வந்தால் கல்யாணம், ஒரு தேவையும் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படியே புலம்பிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு ஜெபம் பண்ணேன், ஆறுதலாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கல்யாணத்துக்கு முன்பதாக எல்லா தேவைகளும் ஆண்டவர் கிருபையாக சந்தித்தார். அல்லேலூயா. எங்கேயும் போய் கடன் வாங்கல, ஆண்டவர் கிருபையாக நடத்தினார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த ஆண்டு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, நான் உண்மையாக வாழணும், ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக இருக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக நம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். நல்ல கைகளை உயர்த்தி எழும்பினவங்க நல்ல 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என் மேலே தங்கி இருப்பதாக, என் குடும்பத்தின் மேலே தங்கி இருப்பதாக. ஒரே நிமிஷம் தான் நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம், நீதிமானாய் வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம், உண்மையாய் வாழும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒருவேளை உங்கள் உழைப்புக்கு மனிதர்கள் உயர்வை கொடுக்காமல் இருந்திருக்கலாம், உங்கள் உலக பிரகாரமான எஜமான உங்களுக்கு உயர்வை கொடுக்காமல் இருக்கலாம், உங்கள் உழைப்புக்கு எஜமான ஒரு வேளை அதுக்கேற்ற உயர்வை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் பிரயாசங்கள் ஒரு நாள் வீணாய் போகாது. உங்கள் கண்ணீர் ஒரு நாள் வீணாய் போகாது. நீ விதைத்த எல்லா விதைகளுக்கும் இரட்டிப்பான பலனை பெறுவாய். சீயோனே கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார். பாழான ஸ்தலங்களை தேர்தலை செய்வார். உங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேல இருப்பதாக, என் பிள்ளைகள் மேல் இருப்பதாக, என் சந்ததி மேல் இருப்பதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். சேர்ந்து சொல்லுங்க, கைவிடா கரங்களை விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை, கைகளை உயர்த்தி ஆராதனை.
நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே.